ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் விளாக். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கட் ஆஃபோட கடைசி வீடியோ அது. இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன். இதான் வந்து ஃபைனல் வீடியோ, கட் ஆஃப் ஃபைனல் வீடியோ. எல்லோரும் கேட்குறேன், என்ன கமெண்டில் கேட்குறாங்க அப்படின்னா, கமெண்டில் வந்து இந்த மார்க் போட்டிருக்கேன் கண்டிப்பாக கிடைக்குமா, 106 போட்டிருக்கேன், உங்களுக்கு கேஷ் சொல்லி கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன், 90+ டிபார்ட்மெண்ட் கோட்டாகும், 100+ ஓப்பன் கோட்டா மேலுக்கும், ஃபீமேலுக்கு 80+ போட்டாலே போதும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் பார்த்திங்கன்னா 80+ நீங்கள் போட்டே ஆகணும். மேடம் சாரி சொல்லிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே தெளிவாக இது வீடியோ கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா கமெண்ட்டில் கேட்கறத விட நீங்கள் போயிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்டில் போய் கேட்டுருக்காதீங்க, அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. சரி, நான் ரிப்ளை பண்ணுறேன், பிரச்சனை கிடையாது, ரிப்ளை பண்ணிவிடுவேன். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. அது 100% உண்மை தான். ஆனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என் கட் ஆஃப் இவ்வளோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்வி வேணாம். நான் சொல்கிற கட் ஆஃப் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஓப்பனுக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 85+ போட்டாலே போதும் நீங்கள், ஓகேவா? ஸோ ஏன் 90+ன்னு சொன்னோன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ நிறையா பேர் ஃபிசிக்கலில் விட்டுருவாங்க. ஏன்னா வந்து அந்த வயசில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். லாங் ஜம்ப்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ரன்னிங் மட்டும் பரவாயில்ல, ஆனால் லாங் ஜம்ப்பு ஏறணும், தாண்டணும், ரோப்பு ஏறணும் அப்படின்ற போது ரொம்ப கஷ்டம். சில சேனல்லாம் வந்து 106 போட்டால் போதும், ப்ளஸ் இருந்தால் போதும், எல்லா கேஸ்டும் கொடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. இது கம்பேர் பண்ண 2022 கூடவும் 2023 கூடவும் கம்பேர் பண்ணவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. சரிங்களா? டோட்டலி டிஃப்ரெண்ட். 2026 வரப்போகிற கட் ஆஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? அதனால் சொல்கிறேன். ஏன் சொல்கிறோம்னா, குரூப் 1 இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கிளியர் பண்ண ஈஸி. அவங்களுக்கே ஒரு டைம் பார்த்துருக்க 2 ஹவர்ஸில் வந்து முடிக்க முடியாது, வந்து 3 ஹவர்ஸ் தேவைப்படும், ஓகேவா? இந்த கொஸ்டின் 3 ஹவர்ஸ் இருந்தால் தான் ஆக்சுவலி கொஸ்டினை முடிக்க முடியும். நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே பார்ட் பி தான் போடுவேன். பார்ட் பி தான் நான் போடுவேன். அந்த 60 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதான் நான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா வந்து அதை போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிகே வரணும், பார்ட் ஏ வரணும். அதான் உங்களுக்கு ஈஸி. நான் என்ன பண்ணேன், பார்ட் ஏல நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் 100% இதை நான் ஆன்சர் அதை வருஷம் அடிச்சிட்டேன். ஒரு 10-15 வருஷம் அடிச்சு வச்சுங்களேன். மீதி பார்ட் பிக்கு போயிட்டேன். பார்ட் பிக்கு போயிட்டு சைக்காலஜி அந்த 50 கொஸ்டினை ஃபஸ்ட்டு முடிச்சுருந்தேன். சில்லாகிசமு, மிஸ்ஸிங் நம்பர்ஸு, அப்புறம் என்ன இருக்குது, மேக்ஸு, இதெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்ததான் இங்கிலீஷ்க்கு வரணும். இதை வந்து இப்போ இல்லை, நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயரில் அடுத்த வருஷம் 27 வரலாம், இல்லை மேபி 27 வரலாம், கண்டிப்பாக வரலாம், வாய்ப்பு இருக்குது. 26 வர வாய்ப்பு இருக்குது. மேபி மார்ச் அப்படின்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து முடிவு பண்ணுங்கள். அப்புறம் பார்ட் ஏக்கு வரணும். அதில் 80 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து தெளிவாக படித்து போடலாம். சரியா? இது பார்ட் ஏல கூட நீங்கள் ஃப்ளூக்கில் அடிச்சிடலாம். பார்ட் ஏல கூட நீங்கள் ஃப்ளூக்கில் கொஸ்டின் ரீட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சும், ஓகே இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, இப்போ பிசியில் இருக்கிறாங்க இல்லையா, கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். அப்போ தெரியுது படிக்கும்போதே, அது ஒரு மரம் இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு அவுட் பண்ணுவோம், CO2 அவுட் பண்ணி ஆக்சிஜன் எடுத்துப்போம். அப்போ அங்கே பிசியில் கொடுத்தாங்க அப்படின்னா O2 உள்ளிழுக்கப்பட்டு CO2 வெளியில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து தான் பிசியில் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகேவா? தப்பு பண்ணிட்டேன், நான் சொல்கிறேன், புரிஞ்சுது எனக்கு, ஆனால் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதுமாரி கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா. நம்ம வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், O2 தான் நம்ம சுவாசிக்கிறோம், ஓகேவா? CO2 ரிலீஸ் பண்ணுறோம். அப்படின்னும்போது படிக்கும்போதே அந்த புரிதல் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுங்க. இப்போ வந்து நான் கட் ஆஃப் சொல்லிடுறேன். இதோட ஃபைனல் வீடியோ. இதுக்கப்புறம் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது.
கேளுங்க கேட்கலாம் சொல்ல ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டிங்க, யோசிச்சு உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் பார்த்துருக்கீங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதுதான் உண்மை. அந்த 22ல் 58.5 இப்போ 26 இதெல்லாம் வந்து வேணாம், இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் 100+ போட்டுட்டு காமன் எல்லா கம்யூனிட்டியும் சொல்கிறேன், எல்லா கம்யூனிட்டியுமே சொல்கிறேன். ஒரு 90 to 95 to 100 இருந்தாலே அதுக்கு மேலே இந்த பிரச்சனை இல்லை, அது மேலே கன்ஃபார்ம் ஜாபு. இது இருந்தாலே அப்படின்னா உங்களுக்கு 15+ ஃபிசிக்கல்லையும் இன்டர்வியூவில் ஒரு 8 to 9 எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மார்க்கு ஒரு 2 இதெல்லாம் வச்சு சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாமே இருக்கணும். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் போட்டேன், ஃபிசிக்கலில் 12 எடுத்துட்டேன், இன்டர்வியூவில் 6 எடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா மார்க் 1 தான் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா மார்க் இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை. சரிங்களா? சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், கட் ஆஃப் கண்டிப்பாக குறைய போகுது. அப்படி குறையல அப்படின்னா கேம்லிங் நடந்திருக்கு, ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு, கேம்லிங். இதுதான் உண்மை. ஏன்னா வந்து ஒரு குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் எஸ்ஐ கூட போட்டிக்கிட்டா யார் ஜெயிப்பா? மென்டலி இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஃபிசிக்கலி யார் ஜெயிப்பா? எஸ்ஐ தான் ஜெயிப்பாங்க. அதனால் அவங்க வருவாங்க, குரூப் 1 ஃபிசிக்கல் வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு வேலை தேவை வருவாங்க. ஆனால் ஃபிசிக்கலில் ஒரு 8 இல்லைன்னா ஒரு 12 இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் ஆஃப் அவனுக்கு குறைஞ்சிடும். ஓகேவா? 120க்கு மேலாம் வாய்ப்பே கிடையாது, யாருமே போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. நான் டைம் பத்தலை, அது ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்கிறேன், 100க்கு மேலே போட்டாலே நீங்கள் போதும், ஃபிசிக்கல் செலக்ட் இருந்தீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நீங்கள் ஓவராலில் உள்ளே போவீங்களா மாட்டிங்களா அப்படின்றது தெரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் கோட்டை விட்டுருவீங்க. 12 போட்டிங்க நிறைய முடிஞ்சு போச்சு, 3 மார்க் மைனஸில் ஜோலி முடிஞ்சு. இது வந்து 6 கொஸ்டினுங்க, 3 மாதம் தான் 6 கொஸ்டின். ஓகேவா? அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. 15ல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் வரலே 3 மார்க் போயிடும். அந்த 3 மார்க்கு 6 கொஸ்டின். அப்போ இதுக்கு சமம் 100 கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா 106 சமம், 106 கூட சமம். ஓகேவா? இந்த 106 போட்டவன் போஸ்ட் பண்ணிருந்தான் அப்படின்னா நீங்கள் 100 போட்டு 15 எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, இவன் வெளியே வந்துடுவான், அவ்வளோதான் முடிஞ்சது. சரிங்களா? இதுக்கப்புறமும் கிளியராக சொல்ல முடியாது, இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும். ஃபீமேலுன்னு சொல்கிறேன், ஃபீமேல்லாம் வந்து ஃபிசிக்கல் நல்லா ப்ளே பண்ண போகுது, நல்ல ரோல் ப்ளே பண்ண போது தவற விட்டுறாதீங்க. நான் எவ்வளோ பேர் தவற விட்டாங்க தெரிஞ்சுமே கூட, நானே கூட அப்படி தான். ஸோ விட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அருமையான பொக்கிஷம் மாதிரி கவர்மெண்ட் வேலைன்றது, விட்டுறாதீங்க. இப்போது சம்பளம் போகுது அப்படிலாம் பார்க்காதீங்க. சரியா? உங்களுக்கு என்ன வருது? பவர். எஸ்ஐ ஆகிட்டிங்கன்னா பவர், கெத்து, பர்மனெண்ட்டு. ஸோ இவ்வளோ இருக்குது. நிறையா பேர் 2023 வந்து ஓவராலில் போயிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு 41 பேர்லாம் வந்து வலி, 41 பேர் வலி. என்ன வலி தெரியுமா? நினச்சி பாருங்கள், நான் எஸ்ஐ ஆகிட்டேன், ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 41 பேர் வெளியே வரும்போது எவ்வளோ வலிக்கும். நமக்கே வலிக்குது. படித்து முடிச்சுட்டு அவ்வளோதானே படித்தோம், எக்ஸாம் நல்லா பண்ணல, 26 எக்ஸாம் 25 எக்ஸாம் நல்லா பண்ணல, 26 வேலைக்கு போக மாட்டோம், திரும்ப உட்கார முடியாதான்னு தெரில அப்படின்றது எவ்வளோ வலிக்குது நினச்சி பாருங்கள். அவனா வந்து ஃபிசிக்கலு இன்டர்வியூ போயிட்டு ஓவரால்லையும் செலக்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. கஷ்டமாக இருக்கும். சரி விடுங்க. ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வேறு சொல்கிறதுக்கு இல்லை. கொஸ்டின் மாடரேட்லாம் கிடையாது, கொஸ்டின் ரொம்ப டஃப்பு. கட் ஆஃப் வரல, கட் ஆஃப் வரையும் 100 கொஸ்டின் மேலே போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிறேன், நீங்கள் வந்து 15 + 9 or 8 ஓகே +2 மார்க் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு தாலுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.